தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டார். அதன் முக்கிய தகவலை சிறிய தொகுப்புகளாக காணலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 19ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த SSLC +1 பொதுத் தேர்வு முடிவுகள் 2 நாட்களுக்கு முன்னதாக வெளியிடப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிடுகிறார். இன்று காலை 9 மணிக்கு SSLC பொதுத் தேர்வு முடிவு வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதம் 93.80% ஆகும். இணையதளத்தில் மாணவர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். இந்த மார்ச் ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,94,264. தேர்ச்சி பெற்றோர் 8,18,743. தேர்ச்சி சதவீதம் 91.55. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 2.25% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள்: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,485. இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,555. உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 4,930. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4,917. +1 பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியான நிலையில் 92.9% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். SSLC பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 93.80% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து +1 பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. 8,23,261 பேர் எழுதிய இந்த தேர்வில் 92.9% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். உதகை மலைப்பகுதியில் இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அவருடன் நீலகிரி MP R. ராசாவும் நடைபயிற்சி செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் ஜனாதிபதி கருத்து கேட்க விவகாரம் தொடர்பாக மற்ற மாநில முதலமைச்சர்களுடன் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் 2026 மட்டுமல்ல 2031 மற்றும் அதற்கு பிறகும் திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்றார். பயணமே சிறப்பாக இருந்துச்சு, எழுச்சியா இருந்தது. அதே நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால மக்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, இங்கே சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மலர் கண்காட்சி எப்படி இருந்துச்சு சார் இந்த வருஷம்? ஏன்னா 2வது முறையாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கீங்க. நீண்ட நேரம் வந்து அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசித்து பார்த்தீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? நீண்ட நேரம் பார்த்தேங்கிறதுனால சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. சார், குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காங்களா? பார்க்குறீங்க சார்? நேற்று நீங்கள் அறிக்கை வெளியிட்டாச்சா? மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு வந்து இந்த இதில் ஒரு சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து அவங்க தான் அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னு சொல்லி என்னங்க ப. சிதம்பரம் அது அவருடைய கருத்து. 2026 மட்டும் இல்லை, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். சார், நீலகிரி மாவட்டத்தில் இருக்க சில விளையாட்டு மைதானங்களால் மேம்படுத்தணுன்ற கோரிக்கை இருக்குது. குறிப்பாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஹாக்கி விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ குன்னூர்லாம் இருக்க ஹாக்கி கிரவுண்ட் எல்லாம் வந்து முறையாக நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க மேம்படுத்தி தரணும்னு சொல்லி. ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து கோரிக்கைலாம் வச்சிருக்கிறாங்க. அது பரிசீலனையில் இருக்கு, அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தன்னம்பிக்கையோடு தேர்வு முடிவுகளை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான
10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடுவதாகவும், கற்றல் கற்பித்தல் இரண்டுமான முடிவுகள் என்பதை மனதில் நிறுத்தி மகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு தேர்வு முடிவுகளை எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீட்டில் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் டாஸ்மாக் மேலாளர்கள் சங்கீதா மற்றும் ராமதுரை முருகன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டை, சூளைமேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோல் சென்னை சூளைமேடு கல்யாணபுரத்தில் உள்ள SNJ அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. +1 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் தோல்வி பயத்தில் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தேனியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் பிரியா தம்பதி இவர்கள் குடும்பத்துடன் திருப்பூர் சுசையாபுரம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி பனியன் நிறுவனத்தில் டெய்லராக வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் 2வது மகன் பால கணேசன் +1 தேர்வு எழுதியிருந்தார். தற்போது கோடை விடுமுறை என்பதால் அவர் தேனியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தார். இன்று +1 தேர்வு முடிவுகள் வெளியாவதால் பால கணேசனை அவரது பெற்றோர் திருப்பூர் வருமாறு அழைத்த நிலையில் மாணவர் திருப்பூர் வந்தார். அப்போது அவரது பெற்றோர் வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது மாணவர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் மாணவனை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இன்று +1 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தோல்வி பயத்தில் மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வார இறுதி நாளையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று 1739 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் மோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுப முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 570 பேருந்துகளும் நாளை 605 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்று 100 பேருந்துகளும் நாளை 90 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களில் இருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து 16ஆம் தேதி 24 பேருந்துகளும் நாளை 100 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ராமதாஸ் தலைமையில் இன்று பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. வன்னியர் சங்கம் சார்பில் கடந்த 11ஆம் தேதி சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தேர்தல் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கத்தான் இருப்பதாகவும் அதைதான் முடிவு செய்வேன் என்றார். மேலும் கட்சியில் நிறைய பேர் உழைக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அவரின் கணக்கையும் முடித்து விடுவேன் என்றும் கூறினார். இந்த நிலையில் ராமதாஸ் தலைமையில் இன்று பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி, கட்சி பணி உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் இன்று காலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். திபெத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இன்று அதிகாலை மேற்கு சீனாவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவாகியுள்ளது. இதனால் கட்டிடங்கள் லேசாக குலுங்கியதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இருப்பினும் அதிகாரிகள் குறைந்த அளவிலான ஆபத்து கொண்ட பச்சை எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெக்சிகோவில் சங்கிலி தொடர் விபத்தில் சிக்கி 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோவின் பியூலா மாகாணத்தில் இருந்து ஒரு லாரி சென்று கொண்டிருந்தது. குவாக்னோ பாலன் ஓக்சாக் நெடுஞ்சாலையில் சென்றபோது அந்த லாரி முன்னால் சென்ற வேனை முந்தி செல்ல முயன்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிரே வந்த பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்தது.
இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர். இதில் 21 பேர் உடல் கருகி பலியாகினர். மேலும் படுகாயமடைந்த பலருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சங்கிலி தொடர் விபத்தால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தமிழகத்தில் இன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி உட்பட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.